இன்னைக்கு நம்ம திருவிழாக்காக நான் வந்திருக்கிற இடம் ராஜபாளையம் இனாம் கரிசல் குளம். இந்த திருவிழாக்கு ஊர்ல எங்க இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா கிளம்பி குடும்பமா இங்க வராங்க. 2 நாள் நடக்குதான் இந்த திருவிழா. ஆவணி மாசம் பொங்கலுக்காக வந்திருக்கேன். இந்த கோயில் இங்க எப்படி வந்தது தெரியுமா? ஒரு சண்டையில தான் இந்த கோயிலை இங்க கட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. மாமா மச்சான்னு எல்லா சொந்தங்களும் ஒன்னா சேர்ந்து பாதமுத்து சாமி, காலசாமி, கைமாடசாமி, காளியம்மன் சாமி, சிவநாயங்கார் பெருமாள், சிவநாய அம்மன், பொன்னிருளப்ப சாமின்னு எல்லா சாமியும் ஒன்னா சேர்ந்துதான் கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் இவங்களுக்குள்ள கொஞ்சம் மரியாதை குறைவா நடந்ததுனால இருளப்ப சாமி கும்பிடுறவங்க மட்டும் தனியா கோயில் இருக்கிற இடத்துல வந்து உட்காந்து நம்மளுக்குன்னு தனியா ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு ராத்திரி உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு மேல வானத்துல இருந்து ஒரு ஒளி வந்து கீழே விழுந்திருக்கு. இங்கதான் சாமி நம்மளை கோயில் கட்ட சொல்றாங்க அப்படின்னு ஒரு மண்ணை அங்கிருந்த மண்ணை புடிச்சு வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படித்தான் இங்க இருளப்ப சாமி கோயில் வந்திருக்கு. நூர்சாய்புரம் இங்கதான் பொன்னிருளப்ப சாமியோட கோயில் வீடு இருக்கு. அப்புறம் பொட்டல்பட்டி இங்க இருக்க பெண்கள்லாம் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு நல்லது நடக்கணும் அந்த மாதிரி அவங்களோட வேண்டுதல்லாம் வச்சுக்கிட்டு காலையில 6 மணிக்கு பால் குடம் எடுத்துட்டு கரிசல் குளம் வருவாங்களாம். பொன்னிருளப்ப சாமி கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க பூஜை அபிஷேகம் இதெல்லாமே நடக்கும். இப்படிதான் ஆரம்பிக்குதே இந்த திருவிழா. காலையில இருந்தே அன்னதானமும் ஆரம்பிச்சிருது. ஆனா நான் போனது சாயங்காலம் 6 மணிக்கு சாமி அழைப்புக்கு தான், நூர்சாய்புரத்துக்கு தான் போனேன். இதெல்லாம் பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரியுது. இவங்க தான் பொன்னிருளப்ப சாமி சாமியாடி. அவர் வீட்டுக்கே வந்துதான் கூப்பிடுறோம். மேலத்தாளத்தோட நாங்க அங்க இந்த கோயில்ல இருந்து கிளம்பி இப்ப இவர் வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த காப்பு சந்தனம்லாம் பூசும் போதே அவருக்கு அருள் வந்துருச்சு. அவர் ஒரு மாதிரி சத்தமாக சாமி வந்து கத்துனாரு. அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு பயமா இருக்கு. இவங்க வேற பக்கத்துல இருந்து குலவை கத்திட்டே இருக்காங்க. இந்த மேல சத்தம் இதெல்லாம் கேட்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இப்போ அவர் கிளம்பிட்டாரு. எல்லார் வீட்டு வாசல்லையும் நின்று பொறுமையா அருள் சொல்றாருங்க. எல்லாருக்கும் விபூதி வச்சு விடுறாரு. வர வழி எல்லாரையும் பார்த்து பொறுமையா நின்று ஒருத்தரை கூட விட்டுறக்கூடாதுன்னு கவனமா விபூதி வச்சு விட்டுட்டு தான் வராரு. இப்போ இங்க இருந்து நாங்க வைத்தியலிங்கபுரத்துக்கு காட்டு வழியா நடந்து போனோமா. நாங்க கார் எடுத்துட்டு போயிட போறோம். அவங்க காட்டு வழியா நடந்து வர போறாங்க. ஒரு ஊர் இந்த ஊருக்கு வரும்போதும் அங்கேயும் சரி இங்கேயும் சரி இங்க இருக்க கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு தான் அவர் எல்லார் வீட்டுக்கும் போறாரு. இங்க ஒரு 120 வீடு இருக்கான் பொன்னிருளப்ப சாமியை கும்பிடுறவங்க. எல்லார் வீட்டுக்கும் போய் அருள் சொல்லிட்டு தான் வர போறாரு. இப்போ நூர்சாய்புரம் வந்துட்டோம். இங்க பேச்சியம்மன் சாமியாடியும் வந்துட்டாங்க. அவங்க தான் பேச்சியம்மன் சாமியாடி. இப்போ எல்லாரும் சேர்ந்து பொன்னிருளப்ப சாமிக்கு பெட்டியை தூக்கிட்டு போறோம்.
இவங்க எல்லாம் இங்க இருந்தே, அதாவது நூர் சாய்புரத்துல இருந்தே நடந்தே வர போறாங்க. நான் முன்னாடியே போயிடலான் இருக்கேன். என்னப்பா இங்க வந்தா ஒரு ஊரே இருக்கு, இங்கேயே எல்லாரும் தூங்கிடுவாங்க போலயே. இப்பதான் மணி 11 ஆகுது. இப்பதான் நாங்க எல்லாரும் வந்து இங்க ரீச் ஆகி செட்டில் ஆனோம். நிற்கவே இல்லைங்க. வந்ததுல இருந்து அவங்க மேலும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு அருள் வந்து ஆடிக்கிட்டே இருக்காங்க. மணி 11 சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒருத்தர் கூட இன்னும் தூங்கலை. இங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. குழந்தைங்க கூட சுத்தி நின்று இதை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சாமிக்கு இப்போ மாலை போட்டு மரியாதை பண்ண போறாங்க போல. அவங்களோடய போய் நானும் விபூதி வாங்கிட்டு வந்தேன். இப்போவே காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்க ஃபேமிலியும் அவங்கவுங்களுக்குன்னு பாய் ஷீட்டுன்னு எல்லாத்தையும் பக்காவாக பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க போல். 12 மணி ஆகுது. இப்போ வரைக்கும் சாமி ஆடிட்டு தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது. இப்போ கரிசல் குளம், இனாம் கரிசல் குளம்ல இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் போய் அருள் தர போறாங்களாம். இந்த ஆடை தான் முதல்ல பலி தர போறாங்க. இங்க இருந்து தான் இந்த ஆடு வரப்போகுது. இவங்க வீட்டுல இருந்து தான் கூட்டிட்டு வராங்க. இப்போ நாங்க வந்து பேச்சியம்மன், எங்க கோயிலுக்கு பின்னாடி பேச்சியம்மன் இருக்காங்க, அவங்களையும் போய் கும்பிட்டு வர போறோம். இது எல்லாம் முடிஞ்சு வில்லுப்பாட்டு முடிஞ்சிருச்சு. நாங்கள் இன்னும் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், உங்ககிட்ட எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் முடிஞ்சு இப்போ மணி 1 மணி ஆகுது. காலையில 4 மணிக்கு பொங்க வைக்க போறாங்க. நம்ம 4 மணிக்கு மீட் பண்ணுவோமா? நம்ம திருவிழாக்காக நாங்க இன்னைக்கு வந்திருக்க இடம் இனாம் கரிசல் குளம்ல இருக்கிற பொன்னிருளப்பு சாமி கோவில். இன்னைக்கு இப்போ காலையில மணி 4 மணில இருந்து பின்னாடி பொங்க வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருப்பாங்க. எல்லாரும் ஃபுல் மேக்கப்ல இருக்காங்க. பிளான் பண்ணி எல்லாரும் சேம் கலர் சாரியில வராங்க. எப்படி எவ்வளவு நாளைக்கு முன்னாடியே இதுக்கெல்லாம் பிளான் பண்ணுவாங்க? பிளவுஸ்ல இருந்து புடவையில இருந்து எல்லாம் பக்காவா ஒரே மாதிரி இருக்கு. இதுல இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டிஷர்ட்ஸ் வேற அங்கங்க தனித்தனியா தெரியறாங்க. சரி சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அந்த பாப்பாட்ட நான் அப்படியே கண்ணை மூடிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. எந்த ஊரு? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆராய்ச்சி பெட்டி. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தா என்ன எல்லாரும் ஒரே மாதிரி புடவை கட்டிருக்கீங்க? நாங்க குரூப்பா எடுத்திருக்கு பொங்கலுக்குனால ஆராய்ச்சி பெட்டியில குரூப்பா வந்திருக்கீங்களா? யார் யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் எங்க ஹஸ்பண்ட், எங்க அத்தை, அண்ணி. அத்தை யாரு? அண்ணி யாரு? அண்ணி பேபி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க சித்தி. அவங்க மண்ணி அண்ணி. என்னோட ஹஸ்பண்டோட சித்தி மக்கா தெரிப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே பொங்கல் வைக்காம ஒன்னொன்னா வைக்கிறீங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பொங்கல். அப்படி நாங்க வந்து புதுசா மேரேஜ் பண்ணிருக்கோம், அதனால தனி நியூ கப்பிள்ஸ் ஆச்சுங்க. அதனாலதான் உட்கார்ந்துருக்காரு. அடுத்த வருஷம் உட்கார மாட்டாரு தெரியுமா? உட்காருவீங்க. வெரி குட் பாய். எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க? எல்லாருமே ஸ்ரீவிதா. நிறைய பேர் ஸ்ரீவில இருந்தா வரீங்களோ? எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? கல்யாணம் ஆனதுல இருந்து? என்ன கல்யாணம் முடிச்சு 40 வருஷம் இருக்கு. 40 வருஷம் ஆயிடுச்சா? இவங்க எல்லாம் உங்க சொந்தக்காரங்க? எங்க அக்கா, எங்க அக்கா மருமக 2 பேரும். அப்படியா? சூப்பர். சக்கரை பொங்கல் உங்களுது மட்டும் ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சரி, பொங்கல் சாமிக்கு வச்சோன்னு எனக்கு கொஞ்சம் தரணும். சந்தோஷம். உங்களுக்கு மிச்சம். ஓகே, நன்றி. நன்றி.
நன்றி. உங்களுக்கு கெடா வெட்டுலாம் இங்க இருக்கா? இருக்கு. நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? குட்டி நிக்கி உள்ள எல்லாம் குட்டி நிக்கி. நீங்க வெட்டி சமைப்பீங்களா, எடுத்துட்டு போயிடுவீங்களா? நாங்க 4 பேர் சேர்ந்து பங்கு அதனால வெட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவீங்க? இல்ல இங்கேயே பிடிச்சிட்டு போயிருவோம் ஆளு கொஞ்சம். அதான் சமைக்க மாட்டீங்க? வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிடுறீங்க. ஐயோ கெடா சோறு சாப்பிடலான்னு பார்த்தேன். எங்க வீட்டுக்கு வாங்க, ஸ்டேவ் வந்துடுறேன். சாமியை பாருங்களேன், எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க. நிஜமாவே ஒருத்தங்க அங்க நிக்கிற மாதிரியே அந்த உருவத்தை கொண்டு வந்திருக்காங்கல்ல, ஃபேஸ. எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கே. இப்படி ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. கரெக்டா ஷார்ப்பா 4 மணிக்கெல்லாம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விடிஞ்சதே தெரில. நான் இங்கேதான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வெளிச்சமும் வந்துருச்சு. கோயில இருந்து கொடுப்பாங்க. ஓ, கோயில்ல கொடுத்த சேலையா இது? சந்தா வருஷம் வாரம் 50 ரூபா கட்டுவோம். அது கட்டுறதுல வருஷத்துக்கு ஒரு கறி, 5 கிலோ அரிசி, ஒரு புடவை, கோயிலுக்கு 700 ரூபா வரி போடுவாங்க. அதை எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துக்கிடுவாங்க. உங்க வீட்டுல வந்து கொடுப்பாங்களா இதெல்லாம்? இதெல்லாம் வீட்டுல இருந்தே கொடுத்துருவாங்க. பேரு? எங்க பேரு ஆவடேஸ்வரி. 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 நாங்க எல்லாம் மச்சான் முன்னாடி கொண்டு நல்லா உட்கார்ந்து. நாங்க எல்லாமே மச்சான் முன்னாடி கொண்டு முன்னாடிதான். ஒரே வீட்டுல அண்ணன் தம்பிங்களை கல்யாணம் பண்ணிருக்கீங்க எல்லாரும். அது இவ்வளவு பேரா? பெரிய குடும்பமா? அந்த ஒரு மச்சான் முன்னாடி தூங்குறாங்க. அந்த தூங்குறாங்க. எழுப்பி விடுங்க. ஏன் பொங்க வைக்காம தூங்குறாங்க? அவங்க என்னத்துல வைக்கல. ஓ, வைக்கல, அதனால தூங்குறாங்க. சரி சரி. வீட்டுக்காரப்ப கூட பிறந்து ஒரே ஒரு அக்கா மட்டும். அப்படி அவங்க தானே தூங்குறாங்க. ஓ, எல்லாரும் ஒரே புடவை அழகா கட்டிட்டு வந்திருக்கீங்க. அது 2வது மச்சான் முண்டாட்டி, இது குழந்தை முண்டாட்டி, நான் 3வது. சூப்பர் சூப்பர். இன்னைக்கு டிவில போறீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் பாத்துக்கோம். பாப்பீங்கல்ல. பொங்கல் வச்சுட்டு என்ன எல்லாரும் கூப்பிட்டு கொடுக்குறீங்க. நீங்க இங்கேதான் இருப்பேன். என்ன கூப்பிட்டு கொடுக்குறீங்க. நீங்க சாப்பிடுறாங்க. எல்லாருமே வச்சிருக்காங்களே சாப்பிடு. ஆமா. ஓகே. காலையில இருந்தே அன்னதானமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சக்கரை பொங்கலை யார்கிட்டயாவது வாங்கி சாப்பிடலான்னு பாக்குறேன். யார்கிட்ட வாங்குறதுன்னு தெரியாமதான் சுத்திக்கிட்டே இருக்கு. முந்திரி பருப்போட சக்கரை பொங்கல் சூப்பரா இருக்கா? நிறைய முந்திரி பருப்பு வந்திருக்கு. பொங்கல் வைக்கிறவங்க எல்லாருமே முந்திரி பருப்பு அள்ளி போட்டாங்க தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சக்கரை பொங்கல்னா அந்த முந்திரி பருப்பு இருக்கணும். அருமை. இப்போ கெடா வெட்டு போல. கெடா வெட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கேயே கெடாவை வெட்டி சமைச்சும் சாப்பிடுறாங்க. சில பேர் வீட்டுக்கு பங்கு போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்களாம், அவங்க சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் எப்போதும் போல பூஜை பண்ணி பெட்டிய திரும்பி அந்த கோயில் வீட்டுக்கே எடுத்துட்டு போயிடுவாங்க. பொங்கல் பொன்னியப்ப சாமி கோயில்ல இப்ப முடிஞ்சிருச்சு. கெடா வெட்டோட முடிஞ்சது. பெரிய பெரிய கெடாலாம் வெட்டினாங்க. அதெல்லாம் நம்ம விஷுவலா காமிக்க முடியாதனால நாங்க பார்க்க மட்டும் செஞ்சோம். ஒரு 100ல இருந்து ஒரு 150 பேர் கிட்ட பொங்கல் வச்சிருப்பாங்க. பொங்கல் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமா இந்த திருவிழா நடந்தது. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய திருவிழாக்கள் கவர் பண்ணணும் அப்படின்றதுதான் நம்ம திருவிழால இருந்து புதியுகத்தோட ஆசை. அதனால நீங்களும் என்ன பண்ணணும், உங்க ஊர்ல என்ன திருவிழாவா இருந்தாலும் என்ன கூப்பிடணும். நான் நம்ம திருவிழாக்காக வரேன்.